வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக வேலுமணி அந்த பொதுச்செயலை பற்றி அடைய பார்க்குறாரான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் நிகழ்வுன்றாங்க. சசிகலா பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளரும், வேலுமணி பார்த்தீங்கன்னா சிஎம் கேண்டிடேட் 2026 பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டர், ஏன்னா அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார், சிஎம் இருந்தார், அப்புறம் மத்திய அமைச்சர் பதவி ஆயிட்டாருன்ற மாதிரி போயிட்டுருக்குன்றாங்க. ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் பதவி தரதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பார்த்தீங்கன்னா, அவர் கட்சிக்குள்ளே தொடர்ந்து நீடிச்சார்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்குன்ற ஒரு முக்கியமான பதவி தருவாங்க. பட் சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சமாதானமாக போகலான்ற மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தார். எல்லாமே ஒன்றிணைஞ்சாதான் திமுக தோக்கடிக்கிற மாதிரி. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. திருப்பியும் பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கொஞ்சம் ஒத்து போனால் மட்டும்தான் நீடிக்க முடியும் அரசியலில். இல்லைன்னா ஏகப்பட்ட வழக்கு நிலுவை இருக்குது. இப்போ சசிகலாமே அமைதியாகிறதுக்கு முக்கியமான காரணம், வழக்கு ஏதாச்சும் போட்டு தூக்கி உள்ளே வச்சுருவாங்கன்ற பயம் பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு இருக்கு. ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா அது நல்லா புரிஞ்சவர். டிடி தினகரன் வேணாம், நம்ம பிஜேபியோட பார்த்திங்கன்னா சுமூகமாக போனால் தான் முடியுன்ற மாதிரி அவர் அந்த எண்ணத்துக்கு வந்துட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் பார்த்திங்கன்னா எதிர்த்தாருன்னா கண்டிப்பாக பிஜேபி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துருவாங்கன்ற பயம் இருக்குது அவருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.